எடுக்கலாம் வந்தோடனே வந்து சாப்பிட்டுட்டு தான் வீடியோ எடுப்பேன்னு சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேங்க. ஆர்டர் பண்ணிட்டேன் நான். அவங்க புதுசாக அதாவது தமிழ்நாடு தோசைலாம் சொல்லியிருக்காங்க, அதை சொல்லியிருக்கேன். அதுப்போ வந்து நான்வெஜ் ஐட்டத்தில் வந்து நிறையா வச்சிருக்காங்க. எந்த கடை என்னென்ன சாப்பிட போகிறோம் அப்படின்றத அந்த ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒன் சைடு தமிழ்நாடு போடுவான். இதுதான் வந்து மட்டன் கொத்தி இடியாப்பம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை வாங்கிட்டு குழம்பு வந்து 1 2 3 4 5 குழம்பு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஈரல் குழம்பு, மட்டன் குழம்பு, மட்டன்லேயும் வந்து அந்த வெங்காய கறி குழம்பு, மூளை குழம்பு, ஸோ இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்டாக இருக்கு பேர்லாம். இதில் வந்து ஒரு குழம்பு எடுத்து ட்ரை பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த மாதிரி அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட். இப்போ எனக்கு வந்து ஒரு மட்டனில் வந்து ஒரு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்ற அளவுக்கு ஃபீல் இருந்துச்சு. அதுவும் இடியாப்ப கொத்து வந்து ஃப்ரைட் ரைஸை விட தரமாக இருக்கும், அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்னடா டிஷ் மட்டும் சாப்பிட்றோம் அப்படின்றதோட சைடிஷ் ரொம்ப முக்கியம். வராது என்ன பண்ணணும்னா திருப்பி வச்சுட்டு கடிச்சிடணும். வா 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 இது தோசை பேர் வந்து வெங்காய கறி தோசை. இந்த மாதிரி ஸ்டஃபிங்ஸ்லாம் மிரட்டி இருக்காங்க பாருங்க. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா, சாப்பிடணும். எப்படின்னா இந்த குழம்பு இருக்கா இல்லை இந்த வேற குழம்பு வச்சிருக்கீங்களா? வேற குழம்பு இப்போதைக்கு இல்லை, முடிஞ்சு இருக்கு. நாட்டுக்கோழி குழம்பு இருக்கு, சிக்கன் குழம்பு இருக்கு, அது 2 முடிஞ்சு. நான் சொன்னது 5 குழம்பு சொன்னேங்க, ஆனால் அவர் எக்ஸ்ட்ரா 2 குழம்பு சேர்த்து சொல்றாரு. 7 குழம்பு வச்சிருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு 5 குழம்பு இருக்கு, 2 குழம்பு முடிஞ்சிருச்சு. ஏன்னா நம்ம லேட்டாக வந்துட்டோம். ஸோ நீங்கள் இந்த கடைக்கு வரணும் அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 7 மணி 7:30க்கு நீங்கள் இருக்க மாதிரி வந்துருங்க. வந்துட்டீங்கன்னா இங்கே வந்து நாட்டுக்கோழி சூப் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். மஸ்ட் ட்ரைன்னு சொல்லுவேன் நான். வந்தீங்கன்னா தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? சூப்பராக இருக்கு. ஈரல் இது வந்து நான் ஜூமிங்கில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்க. ஆட்டோட ஸ்பேர் பார்ட்ஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஐட்டம் கேட்டிங்கன்னா அந்த லிவர் தாங்க. இது பேர் வந்து முட்டை சுக்கா. ஸோ சுக்காவை தோசைக்கல்லில் போட்டு நல்லா கொத்தி அதில் வந்து ஒரு முட்டையை உடைச்சி விட்டு ஆஃபாயில் அளவுக்கு வேக விட்டு அதை வந்து பெரட்டி உழப்பி வேறு லெவல் டேஸ்ட்டில், அதுவும் அதில் பெப்பர்லாம் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க. செமையாக இருக்கும். கறியை அப்படியே பம்ப் ஆகுது. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். நாங்கள் வந்து ஆரம்பத்தில் சாதாரணமாக கறிக்கடை தான் 4 தலைமுறை. அதுக்கப்புறம் சின்னதாக ஹோட்டல்னு ஆரம்பிச்சோம். கோனார் சூப்பு கடைன்னு சொல்லி பெட்டி போட்டு கிருஷ்ணாங்கோயில் வாசலில், நவநீத கிருஷ்ணாங்கோயில் வாசலில் வெத்த பொரியல், சூப்பு, இடியாப்பம், இட்லி வீட்டில இருந்து சுட்டு கொண்டு வருவோம். வீட்டில இருந்து சமைச்சு சுக்கா, குடல் குழம்பு, இதுதான் நாங்கள் ஆரம்பத்தில் தொழில்னு ஆரம்பிச்சோம். கறிக்கடையில இருந்து அப்படி படிப்படியாக வந்தோம். அடுத்து சந்துக்குள்ள நின்று சாப்பிட்ற மாதிரி வந்தோம். தோசை கல் பெரிய லெவலில் கல் போட்டு கறி தோசை, வெங்காய கறி தோசை, கொத்து கறி தோசை, கொத்து இட்லி, கொத்து இடியாப்பம், அப்படி படிப்படியாக வந்தோம். இப்போ வந்து 2019 இருந்து மதிய கடை மட்டன் பிரியாணி, சாப்பாடு, மட்டன் சாப்பாடு, எலும்பு குழம்பு, கலக்கறி குழம்பு, எண்ணெய் சுக்கா, குடல் குழம்பு, மூளை ரோஸ்ட், சிவரொட்டி ரோஸ்ட், ஈரல், நல்லி ரோஸ்ட், நெஞ்சு ரோஸ்ட், நெஞ்சு குழம்பு, இந்த மாதிரி வெரைட்டிஸ் மதியத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். மதியம் கறி தோசையும் கேட்டாலும் போட்டு கொடுப்போம். கஸ்டமர் என்ன விரும்புறாங்களோ அதை போட்டு கொடுப்போம். சாயங்காலம் வந்து அதே மாதிரி அப்படியே கண்டினியூவா கறி தோசை, வெங்காய கறி தோசை, கொத்து கறி தோசை, கொத்து இட்லி, கொத்து இடியாப்பம், எலும்பு ரோஸ்ட், நெஞ்சு ரோஸ்ட், சங்கு ரோஸ்ட், அல்வா சிலிப்பி ரோஸ்ட், தலைக்கறி ரோஸ்ட், சிக்கன் சுக்கா, பெப்பர் சிக்கன், நாட்டுக்கோழி, நாட்டுக்கால் பாயா, தலைக்கறி, ஈரல், கிட்னி, வெள்ளை மாங்காய். மதியத்துல இருந்து சூப்பு உண்டு. நாட்டுக்கோழி சூப்பு, ஆட்டுக்கால் சூப்பு, நெஞ்சு சூப்பு, ஈரல் சூப்பு, சிவரொட்டி சூப்பு, சிலிப்பி சூப்பு, இந்த மாதிரி சூப்புகள் வரட்டி. ஃபுல்லாவே சமையல் வந்து வீட்டு சமையல் தான். லேபர் ஜென்ஸுக்கு வரல, நாங்க கல்ல நிக்கிற மட்டும் தான். பொம்பளையாவே கைப்பக்குவம், அரைச்சு மசாலானா கையறவை தான், எதுவும் மிஷின் கிடையாது. கை அரைச்சு சொந்த தயாரிப்பு தான் எல்லாம். கஸ்டமர் என்ன விரும்புறாங்களோ அதை கேட்டுதான் நாங்க மூளை கொடுப்போம். அவங்க என்ன விரும்புறாங்க, என்ன கேட்கறாங்க, அவங்கள மூளை அரவணைச்சு அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சப்ளை பண்ணுவோம். ஆர்ட் ஸ்பேர் பார்ட்ஸ்ல ஏகப்பட்ட ஸ்பேர் பார்ட்ஸ். ஆமா ஆமா, கடையில வந்து கொம்ப தவிர மத்த எல்லாமே பிரிச்சு தனித்தனியா கொடுத்துருவோம். கண்ணு முதல் கொண்டு கொடுக்கும். கண்ணு மொழியா தனியா கொடுப்போம், நாக்கு கண்ணு மொழி தனியா கேட்டு கொடுப்போம். அவங்க என்ன விரும்புறாங்களோ அந்த மாதிரி. சங்குலாம், ஆமா, சங்கு ரோஸ்ட், மிளகு சங்கு, மிளகு சங்கு எல்லாமே பிரிச்சு தனித்தனியா கொடுத்துருவோம்.
நானே யதார்த்தமா தான் வந்தேன். நான் ரோட்ல இருந்து நிற்பேன், அண்ணன் கூட சும்மா நிற்பேன், சும்மா கப்பு கழுவி கொடுத்து இருப்பேன். எனக்கு முன்னால என் மாப்பிள்ள காலதான் இருந்தான். அதுக்கப்புறம் ஒன்னொன்னா தான் பழகி ஒன்னொன்னா வந்தேன். கப்பு கழுவிக்கு அப்புறம் தான் கல்லுக்கு வந்தேன். படிப்படியாக வந்தேன். எனக்கு இதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அப்படியே நான் ஒரு ஆளா பார்த்தேன். வேலை பார்க்கறது, எடுத்து வைக்கிறது, கூப்பிடுறது இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். கல்லுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. கறிக்கடை உள்ள போட்டோன்னே உள்ள வெட்டி பார்ப்பேன். சாப்பிடுறவங்க மூஞ்சிய மட்டும் தான் பார்ப்பேன். எப்படி சாப்பிடுறாங்க. ஆமா, சூப்பு கொடுத்தாலும் பார்ப்பேன். சும்மா உப்பு கூட பார்த்து நான் பார்த்துருவேன். அதெல்லாம் ரசிச்சு பார்ப்பேன். கொஞ்சம் ஒரு மாதிரி மாத்தினாலும் மாத்திடுவேன். பார்லர் உள்ள வந்துருவாங்களா, நிறைய இடம் போட்டாலும் வருவாங்கல்ல, அதெல்லாம் பூரா போட்டு அறுத்துருவாங்க. கரெக்டா அப்படி கையை கட்டிக்குவாங்க. எல்லாம் திருப்தியா இருக்குவாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நம்ம ஆரம்பமும் இந்த சூப்பு தான் பார்த்தோம். வாழ்க்கையே ஆரம்பமே இந்த சூப்பு தான். இந்த சூப்பு தான் என்னை காப்பாற்றி கிருஷ்ணங்களுக்கு எயிட்டாக ரோட்டில் கடை வச்சுக்கிறேன். நான் பைய சூப்பு, வெத்த பொரியல், குடல், இடியாட்டம் இப்படியே வந்தோம். கோலாவை போட்டோம். அப்போ ஆளுக்குள்ளே சின்ன கறி தோசை போட்டோம். அப்படியே ஒன்று நாள் நாங்கள் படிப்படியாக வந்து இன்னைக்கு அடுத்த கிருஷ்ணங்களுக்கு எயிட்டாப்பில் கடை வச்சோம். அப்படியே எல்லாம் ஒன்று நாள் டெவலப் பண்ணி கறி தோசை, வெங்காய கறி தோசை, கொத்துக்கறி இட்லி, முட்டைக்கறி, மட்டன் சுப்பா, எலும்பு ரோஸ்ட்டு, குடல் ரோஸ்ட்டு, ஈரல் ரோஸ்ட்டு, மூளை ரோஸ்ட்டு, பெப்பர் சிக்கன், நாட்டுக்கோழி இந்த ரொட்டி வீட்டில் முடிச்சுருக்கோம். நாங்கள் 10 ரூபா சேர்த்தா வாங்குவோம் தவிர எல்லா பொருளும் தரமாக கொடுத்துருவோம். ஏன்னா நாங்கள் வந்து சின்ன மெடிக்கல் மாதிரி ஆஸ்பத்திரி மெடிக்கல் தான் நாங்கள். ஆக்சுவலி இது வந்து தமிழ்நாடு தோசைன்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க உங்கள் கடையில். ஆமாப்பா, இது எப்படி இருக்குன்னு நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள். சாப்பிடுப்பா. ஒரு 23 வயசுல ஒரு சுக்கா அவனாப்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காப்ல. இந்த கறியில வெள்ளையா இருக்கப்போ ஒதுக்கிட்டே வந்தாங்க. நான் விடுவிடுன்னு வந்தேன். இது என்ன யான்னு இது குளோஸ்டால் வயசு எத்தனை 23 எதுவும் சாப்பிட்டு அதேப்பா கறி ஒரு சத்து உடம்புல சேருது அப்படின்னு என்ன எப்படி சொல்றேன்னு சொல்லிட்டு வரைக்கும் சாப்பிட்டு ஒரு கூப்பிட்டு சாப்பிடாப்ல. ஒவ்வொரு ஐட்டமா அவனுக்கு போட்டு கொடுத்துருக்கீங்க. சாப்பிடாத ஒண்ணு சுக்காவில் தான் சாப்பிடலாம். நீங்க எல்லா ஐட்டமும் போட்டு சாப்பிடுவீங்க. நீ சொன்னது வந்து நான் சாப்பிட்டு இருக்கேன். எனக்கு அதுவும் எனக்கு ரொம்ப பெருமனே. எல்லாம் சாப்பிட தெரியாது. இதே நாங்கள் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறோம். எல்லாத்தையும் கொடுக்குறோம், சாப்பிட்டு வரோம்னு எனக்கு ரொம்ப சந்தோஷம் போனோம். இந்த கடை எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம மீனாட்சி அம்மன் கோயில் அதை சுத்தி ஒரு 4 மாசி வீதி இருக்கும். கீழ மாசி வீதி, மேல மாசி வீதி, வடக்கு மாசி வீதி, தெற்கு மாசி வீதி. வடக்கு மாசி வீதி கிட்ட வந்துட்டீங்கன்னா ஒரு கிருஷ்ணன் கோயில் இருக்கும். அந்த கிருஷ்ணன் கோயில விட்டு ஒரு சந்து இருக்குங்க. அந்த சந்துக்குள்ள வந்தீங்கன்னா கோனார் சூப்பு கடை அப்படின்னு இருக்கும். உள்ள நுழைஞ்சிட்டீங்கன்னா போதும். அந்த ஆம்பியன்ஸ் ஒரு மாதிரி காமா ஒரு விண்டேஜ் ஸ்டைல இருக்கும் பாக்குறது ஓரளவுக்கு. உள்ள வந்து அப்படி உட்காந்துட்டீங்கன்னா அவங்களோட கவனிப்பே வந்து வேற லெவல்ல இருக்கும். உட்காருங்க, என்ன சாப்பிடுறீங்க. மதுரை கடைகளாம் சொல்லவே வேணாம். ரூட்டா பேசுறதுல ரூட்டா பேசுவாங்க, பாசமா பேசுறதுல பாசமா பேசுவாங்க, அன்பை கொடுங்கன்னா அள்ளி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தாங்க. இந்த மாதிரி நீங்களும் இந்த கடைக்கு வந்து ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் ட்ரை பண்ணியிருக்கேன், நல்லா இருக்கும் அப்படின்றதையும். இந்த மாதிரி நம்மளோட டிஃப்ரெண்டான வீடியோ பார்க்கறதுக்கு நம்மளோட லெட்ஸ் லைஃப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி ஓகேவா. ஸோ தேங்க்யூ. எங்க போறோம்? சிவகாசி. எதுக்கு? வெடி வாங்க. யாருக்கு? தீபாவளி. அப்ப நமக்கு இல்லையா? It was at this moment that he knew. நீதான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே. நம்ம விக்ரம் பிரபு அவர்கள் நடிச்ச கும்கி படத்துல யானை இருந்துச்சு தெரியுமா? கிடையாது, என் தலைவன் கொடியா. வீடியோ ஓடணுமா வேணாமா? சரி சரி, 2 பேரும் சண்டை போடாதீங்க. இந்த வெடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா திரிதான். நகத்துல கிள்ளி அந்த கருத்து 5 இருக்கே ப்ரோ, 3 தான் சொல்றீங்க. இங்கிலீஷ் தெரியாதவங்க ஜெனரல் நாலேஜ் வெடி வைக்கிறதுக்கு பத்த வைப்போம்ல. இவர் ஏதோ யோசிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஓன்னு பாத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க, வாய் வரைக்கும் மெழுகு பத்திரி. ஜோக் இல்ல சொல்லுவோம். நீங்க கேள்விப்படுறீங்க மெழுகு பத்திரி. அவாய்ட் பண்ணுங்க. அதை எடுத்து பின்னாடி நிப்பே கட்டு. இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. நிஜமாலே இந்த திரி வந்து ஹைலைட்டா இருக்கு. அந்த பிச்சு கையப்பெல்லாம் கரியாகிட்டு இதெல்லாம் டக்குன்னு பத்த வச்சமா சல்லுன்னு இறங்குச்சா டக்குன்னு போட்டோமா வெடிச்சிடும். ஆனா வெடி வெடிச்சிருக்காப்லங்க நம்மளால. ஆனா திரி வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குங்க. குவாலிட்டியான தரமான வெடிகள், சத்தமும் அப்படி இருக்கும். இல்ல ப்ரோ, இவங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்காங்க, www.fireflycrackers.com. ஒரு 2 கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அது கீழே டிஸ்பிளேல போட்டுறோம். அந்த கான்டாக்ட் நம்பரையும் கொடுத்து வாங்கிடலாம். இன்ஸ்டாலயும் இருக்காங்க, firefly_crackers, the magic of lights. மேஜிக்கா இருக்கு போது. அந்த மேஜிக் என்ன காமிச்சிருமா லைவா? ஆமா காமிச்சிரும், வாங்க. சோ இதுதான் எங்க மதுரை மிர்ச்சி டீம். இருங்க மறந்துட்டேன், கம்பெனி விளம்பரம் 98.3 மிர்ச்சி சமகாட்டு மிர்ச்சி. Radhakrishna Brand Rice proudly presents Madurai's Got Talent. Associate sponsor 90 ஆண்டுகள் பாரம்பரியமிக்க SVS அக்மார் கடலை மாவு. Powered by Lithia Cares, Anna Nagar, Madurai. அதான்
ஃபைனலி நம்ம சேட்டை பிடிச்ச சேதுரை பார்க்க வந்துட்டோம் அப்படின்னாலே அப்படிதான் இருக்கும். வணக்கம்ண்ணே. வணக்கம் சூர்யா அவர்களே. விஜய் சூர்யா இப்படி வேணா கூப்பிடுங்கண்ணே, சூர்யானே கூப்பிடுங்கண்ணே. ஃபைனலி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப ஹாப்பிடா. ஆக்சுவலா ஆர்ஜேவா இருந்து அதுக்கப்புறம் நீ பழனி எல்லாம் போய், பழனில துபாய் எல்லாம் போய், அதுக்கப்புறம் பெங்களூர் போய், நிறைய பேர் ஏர்போர்ட்ல எல்லாம் கேட்பாங்க. ஓகே, சோ லெட்ஸ் வைபில் ஆர்ஜே சூர்யா அவர்களை சந்தித்தது மகிழ்ச்சி. வணக்கம் 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 எல்லோருக்கும் வணக்கம். சோ நான் செய்ய வேண்டிய வேலை எனக்கா நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. சோ அதுவே பார்த்தாங்கன்னா நிறைய சத்தம் போடுவாங்க. சோ நான் ஏன் சந்தோஷப்பட்டேன் அப்படின்னா, மதுரை மக்கள் ஒரு ஒரு நடுவுல ஒரு 3 வருஷம் 4 வருஷம் எங்கடா நம்ம அண்ணனை காணாமே, ரேடியோ பெட்டிக்குள்ள இருந்துட்டு ஒரு ஒரு 2 காது, அதாவது அண்ணனோட இதேதான் பேசிட்டு இருக்க சேர்த்து கேட்கறது 2 காது அப்படின்னுவீங்க. பட் ஆனா 2.5 லட்சம் பேரோட காது எடுத்தோம்னா 5 லட்சம் காது கேட்டுட்டு இருக்கோம். இப்ப மறுபடியும் நீங்க நம்ம ரேடியோ மிர்ச்சியில ஒரு சூப்பரான விஷயத்த பண்ண போறீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு.